வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்டா டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டே. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே டெலிட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடுவீங்க. இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்பை கொண்டு நீங்கள் டெலிட் பண்ணுறப்போ உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனால் இதே நம்பரில் நீங்கள் நியூவாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த டேட்டாவுமே ரெக்கவர் பண்ண முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கீழே கேட்டிருப்பாங்க, அங்கே என்ட்ரு பண்ணிட்டு டெலிட் அக்கௌண்ட்டாக கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எதற்காக டெலிட் பண்ணுறீங்களோ அதற்கான ரீசன் கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரீசனை செலக்ட் பண்ணிட்டு கீழே டெலிட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி டெலிட் கேட்கும். டெலிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். டெலிட் ஆகிட்டு அப்படியே அது லாக் அவுட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட அந்த ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வேற அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் லாகின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இதே நம்பரை நீங்கள் திருப்பி லாகின் பண்ணி யூஸ் பண்ண வச்சிங்கனாலும் அதே நம்பரை நீங்கள் திருப்பி லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூவாக வரும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நம்ம டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.